வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு அருமையான ஸ்டைலில் ட்ரையாக ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? முட்டை 10 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு, கல்பாசி 2லேருந்து 3 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 5 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முட்டை எப்படி பாயில் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் முட்டை வீட்டில் பாயில் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் கரெக்டான டெக்ஸ்சரில் எப்படி பாயில் பண்ணுறது, நல்ல ஒரு ஹார்டான முட்டை, அதாவது நல்ல வெந்த முட்டை என்ன டைமிங்கில் குக் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணியில் தான் முட்டையை போட்டு பாயில் பண்ணணும். கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியில் போட்டு முட்டை பாயில் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. முட்டை நீங்கள் கடாயில் வச்ச பிறகு, அதாவது முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கணும். இந்த மாதிரி வச்ச பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 9 நிமிஷம் 9 to 10 மினிட்ஸ் குக் பண்ணால் கரெக்டான டைமிங் முட்டை வெந்து வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்களா முட்டை நல்லா பாயிலாக இருக்குது. இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கரண்டி எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஹார்டாக இருக்கும். இந்த முட்டையை அப்படியே எடுத்து பச்சை தண்ணியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். பச்சை தண்ணியில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் முட்டை ஓடு எடுத்திங்கன்னா தனித்தனியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். சைடில் ஃபோட்டோஸும் கொடுத்துருக்கேன். எந்த டைமிங்கில் கரெக்டாக நீங்கள் முட்டையை பாயில் பண்ணிட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபோட்டோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் உங்கள் நாலேஜுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ முட்டை நல்லா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, அதாவது பச்சை தண்ணியில் போட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் சுத்தமாக டவுனாக இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா தட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா முட்டை உடையாமல் அப்படியே வரும். இங்கே தான் கரெக்டான விஷயம். நீங்கள் ப்ராப்பராக பாயில் பண்ணலைன்னா முட்டையோட ஓடு எடுக்கவும் முடியாது. அதே டைமில் அந்த முட்டையை உடஞ்சிருக்கும் குக் பண்ணுற டைமில். இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை பாயில் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த முட்டையோட தோல் உரிக்கிறதே பெரிய விஷயம். என்னடா இந்த முட்டை உரிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது, சின்ன சின்னதாக உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக முட்டை பாயில் பண்ணிடலாம். அடுத்தது மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இந்த செட்டிநாடு முட்டை குழம்புக்கு இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு சோம்பு போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். மீதி சீரகம், முழு மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கோம். கல்பாசி அதிகமான குவான்டிட்டி வேணால் 2லேருந்து 3 நம்பர் போட்டால் போதும். அதே மாதிரி முழு கரம் மசாலா, பட்டை 2 இன்ச்சில் 2 லவங்கம், 2 ஏலக்காய். இதுக்கு பிறகு தேங்காய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்திங்கன்னா உங்களுக்கு வறுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருக்கணும். வறுத்த இந்த மசாலாவை அப்படியே அரைக்கிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக. மசாலா அரைக்கும் போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் தீஞ்சு போகக்கூடாது. தீஞ்சு போனால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பொன் நிறத்தில் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா அரைக்கும் போது குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆன பிறகு இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்குவம் பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய், மீதி உள்ள சோம்பு போட்டிருக்கோம். திருப்பி பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இந்த பட்டை லவங்கம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நீங்கள் போடுங்க. போட்ட பிறகு இதை ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதாவது ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்.
எதுக்காக 90% அளவுக்கு வதக்கணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா மேஷ் ஆகும். அதுக்கப்புறம் மசாலா டெக்ஸ்சர் நல்லா கெட்டியாக வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு தக்காளி கட் பண்ணி போடுறோம். தக்காளி 1 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதாவது 2 வெங்காயம்னா 3 தக்காளி போட்டிருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம பேஸ்ட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மசாலா நம்மளுக்கு இருக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கல அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அளவோட தொக்கு வந்து அதிகமாக இருக்கணும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாப்பூர் போடுறோம். இந்த இடத்துலையும் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பவுடர் மசாலா அதிகமாக போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாலையும் ஸ்பைசஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அளவோடு நீங்கள் போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் வீட்டில் நார்மலாக தக்காளி தொக்கு பண்ணுவீங்கள அந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வரணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். பார்த்தீங்களா, தக்காளி தொக்கு வீட்டில் பண்ணுவீங்கள அதே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணலாம். காரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணால் நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை எனக்கு காரம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல் மசாலாவை நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் போட்டிருப்போம். ஆனால் அந்த செட்டிநாடு சிக்கனில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருப்போம். முழு தண்ணியில் போட்டிருப்பேன் சிக்கனில். ஆனால் இந்த முட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முழு தண்ணியில் தேவையில்லை. அதனால் இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு சூப்பரான கறி ரெடி ஆகும். பார்த்தீங்களா, இப்போ இந்த கிரேவி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். மொத்தம் தேங்காய் 5 தேங்காய் பத்தை சொல்லியிருக்கேன். அதில் 3 தேங்காய் பத்தை வந்து வறுக்கிறதுக்கு, அதாவது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 2 தேங்காய் பத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல தேங்காய் ஆட் பண்ணுறதுக்குன்னா காரணம் இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அதனால தான் தேங்காய் பேஸ்ட்டை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி போட்டிருக்கோம். அதே டைமில் வேக வச்ச முட்டையும் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். முட்டை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா மீதி உள்ள 2 முட்டை 8 முட்டை பாயில் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மீதி 2 முட்டையை உடச்சி அழகாக இந்த கிரேவியில் உள்ளே ஊற்றிருக்கோம். ஊற்றின பிறகு மீடியமான ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணால் ஒரு சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி. ஒரு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷன். வீட்டில் காரசாரமாக சாப்பிட்ணுச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? சிக்கன் 1 கிலோ, தேங்காய் 3 பத்தை, காய்ந்த மிளகாய் 15 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி 5லேருந்து 6 துண்டு, பூண்டு 10லேருந்து 12 பல்லு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேரினேஷனில் என்னென்ன போடுறேன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எதுக்காக ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது, அதாவது அந்த கவுச்சி ஸ்மெல் வராதுன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா உப்பு வந்து அந்த ஜூஸியான ஒரு டெண்டர் சிக்கன் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வீட்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அடுத்தது இந்த காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக எடுத்துக்கங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை உடச்சி அப்படி தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அந்த காஞ்ச மிளகா உள்ளே இருக்க விதையை எடுத்துணும். நீங்கள் அப்படியே விதையோடு நீங்கள் போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக காரத்தோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் சில பேருக்கு சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை உடச்சிட்றோம். உடச்ச பிறகு உள்ளே இருக்க விதையை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அவசியம் இல்லை. 1-2 அங்கங்கே இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துருங்க.
இதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இன்னும் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தாலி போடும்போது அந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்து வரும்போது சின்ன வெங்காயம் போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த காரத்தோட தன்மையும் அதே டைமில் சில காஞ்ச மிளகா வதங்க நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அதனால தான் சின்ன சின்ன பீஸாக போடுறோம். அப்படி இல்லை வீட்டில் சில பேர் சாப்பிடும்போது இவ்வளோ பேர் காஞ்ச மிளகா அப்படி பல்லப்பட்டுனா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை தான் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பேசிக்கான ஒரு மசாலா இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால இந்த இடத்துல அதிகமான பச்சை மிளகா வேண்டாம். சும்மா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதே சின்ன பச்சை மிளகா தான் 2 போடலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் போட்டு இதை பிளெண்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றும் பாதியே குறைன்னு அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த சிக்கனை எப்படி குக் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுறோம். சோம்பு போட்ட உடனே காஞ்ச மிளகாய் போட போகிறோம். தாளிப்பு இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போடுறோன்னு கரெக்டாக பாருங்கள். அந்த கடுகும் சோம்பு பொரிஞ்சு வர டைமில் அந்த காஞ்ச மிளகாவை இதில் போட்டுரும். காஞ்ச மிளகாய் போடும்போது கரெக்டான ஃப்ளேமில் இருக்கணும். அதிகமான ஃப்ளேமில் இருந்தால் காஞ்ச மிளகாய் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலரும் நல்லா இருக்காது, அதே டைமில் அந்த ஸ்பைசஸோட தன்மையும் மாற ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டான ஃப்ளேமில் இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக இருக்க வெங்காயம் அப்படி முழுசாக போடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/2 கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நான் 300 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 கிராம் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன் கேட்டேன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கி அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பும் அந்த காரமும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் வதங்கின பக்கம் பாருங்கள். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு தான் வதக்கியிருப்பேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் போட்டு இடித்து வச்சுருக்கனால அந்த மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கனால அதுவே போதும். இந்த இடத்துல இடிச்சது மட்டும்தான் போடணும். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வெங்காயம், காஞ்ச மிளகாய், தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணும்போது எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காரத்தோட தன்மையும் அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிக்க போகிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா கரெக்டாக போடுறீங்களோ அதே டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லாமல் எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. அதனால தான் கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லை தெளிக்க ஆரம்பிக்கலாம். தெளித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட போகிறோம். அதே டைமில் திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி அதிகமாக இருந்தால் ட்ரையாக வராது. இப்போ ஒரு மூடி போட்டு சிக்கன் நல்லா வந்துச்சுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இப்போ கலர் மாறிச்சல. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அந்த குக் பண்ண அது அப்படியே கலர் மாறும். இதுக்காக நீங்கள் சில்லி போடுற தனியாத்தூள்லாம் போட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. இப்போ இந்த சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு எடுக்கும்போது ட்ரை ஆகாது, ஆனால் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதனால் இந்த மூடி எடுத்த பிறகு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நீங்கள் நார்மலாக பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, தேங்காய் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபிலேருந்து தேங்காய் நான் ஃபஸ்ட்டே போடாமல் கடைசியாக போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. தேங்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலா போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஃபஸ்ட்டு, அதாவது சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிப்போம். நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற டைமில் நீங்கள் எடுத்து
அந்த சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காரம் அந்த தேங்காய் வறுத்து அந்த டேஸ்ட் இருக்கும் தனியாக. ஸோ அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ரீசெண்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த ரெசிபி கெட்டு போகாது, நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பண்ண ரெசிபி மறுநாள் ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்டேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.